ராகேஷ். நான் வந்து ஒரு ஆட்டோ டிடாக்ட் ஃபிலாசபர். ஆட்டோ டிடாக்ட் ஃபிலாசபர்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுக்கு முன்னால புத்தர், இயேசு, ஜீசஸ் இவங்க எல்லாருமே என் கண் பார்வையில் அவங்களும் வந்து ஒரு ஆட்டோ டிடாக்ட் ஃபிலாசபர் தான். அவங்களும் ஆட்டோ டிடாக்ட் ஃபிலாசபர் தான். இப்போ நம்ம வந்து அவங்க எல்லாரையும் கடவுளாக்கிட்டோம், அவங்க எல்லாரையும் கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து அதுவும் இப்போ இவங்க ஜீசஸ் அப்புறம் புத்தர் இவங்க 2 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் வந்து ரொம்ப யங்கு, புத்தர் வந்து இன்னும் ஓல்டு. அவரை விட ஜீசஸ்க்கே 2000 வருஷம் மேலே ஆச்சு. புத்தர் வந்து இன்னும் அவரை விட 600-700 வருஷம் பெரியவர். அப்போ இந்த 2600 வருஷமா பல காதுகள் வழியா அவங்கள பற்றி செய்திகள், நூல்கள் வழியா நமக்கு வந்து சேர்ந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்போ அதில் இடம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நல்லது தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம அவங்கள வந்து கடவுள் ஸ்தானத்துக்கு நீ கொண்டு போயிட்டோம், என்னைக்கோ கொண்டு போயிட்டோம் மனித குலம். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி அவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்காங்க, அவங்க மேலே மக்களுக்கு இவ்வளோ ஒரு நம்பிக்கை, இவ்வளோ ஒரு மரியாதை, கடவுளாக கும்பிட்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து ஃபிலாசபர்ஸ். இப்போ இதில் வந்து ஜக்கி வாசுதேவ் இன்னைக்கு அவருமே என் கண் பார்வைக்கு அவருமே ஒரு ஃபிலாசபர் தான். ஃபிலாசபர்னா என்ன, அவங்க மனித வாழ்க்கையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை தனி மனித வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றியான பேச்சுக்கள், தகவல்கள் நிறைய பேசுகிறாங்க. இல்லை இதே தான் வந்து புத்தரும் செஞ்சுருக்காரு, ஜீசஸும் செஞ்சுருக்காரு. இப்போ ஜக்கி மாதிரி இவங்களும் இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் தான் பேசுவாங்க இவங்க எல்லாருமே சுற்றி. அப்போ இவங்க இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, அந்த காலத்தில் எந்த காலேஜுக்கும் போகல, இல்லை ஸ்கூலுக்கும் போகல அவங்க காலத்தில். இப்போ ஜக்கியும் வந்து பேசுகிறாருன்னா எதையும் படிச்சுட்டு பேசுகிறவங்க கிடையாது, படிச்சுட்டு பேசுகிற கதை வேற. அப்போ இவங்கெல்லாம் இதை எப்படி பேசுகிறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் எங்கேருந்து தெரியும் அப்படின்னா, இது வந்து டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன், தனக்குள்ள ஆழமா. இப்போ எப்படி வெளி உலகத்தை கண்ணில் பார்த்து அதில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோமோ, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட கான்சியஸ் மைண்டை வந்து வெளி உலகத்தை பார்த்து அதுலேருந்து கண் வழியாகவும் காது வழியாகவும் எல்லா புலன்கள் வழியாகவும் அந்த செய்திகளை எப்படி உள்ள கொண்டு போகுதோ, அதே மாதிரி இந்த டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் முறையில் உள்ளுக்குள்ள புதஞ்சு இருக்கிற செய்திகளை வெளியேற்றிட்டு வர முடியும். அந்த மாதிரி முறையில தான் இப்போ இவங்க எல்லாருமே மனித வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிறைய புதைந்து கிடக்கிற ரகசியங்கள்னு சொல்லலாம், அதெல்லாம் வெளியில் சொல்றாங்க. இப்போ நானும் இதே மாதிரி ஒரு ஆட்டோ டிடாக்ட் ஃபிலாசபர் தான். இப்போ எனக்கு வயசு வந்து இப்போ 35, 36, 30, 35 வயசு ஆச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்த மாதிரி நான் இந்த டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ள போறத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறேன், ஜீன்ஸ் போடுறேன், டிஷர்ட் போடுறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, சராசரி வாழ்க்கை எல்லாரும் மாதிரி தான் வாழ்றேன். இந்த டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் முறைக்கு போகணும்னா சாமியார்னு சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது, சாமியாரை தான் வாழணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படி இல்லைன்னா சாமியார் வாழ்ற வாழ்க்கை தப்பா கரெக்டான எனக்கு தெரியல. ஆனா இப்ப எப்படி புத்தரையும் ஜீசஸையும் கடவுளா பார்த்த மக்கள் இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போய் உள்ள இருந்து வெளியில காதால கண்ணால கேட்காத கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியில ஒருத்தர் கொண்டு வந்து சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொன்னாலே, என் தோற்றத்தை பார்த்ததுமே இவன் சாமியாராவே இல்லையே, இவன் யாரு, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இவன் ஏதோ புக்கை படிச்சுட்டு வந்தானோ, இல்லைன்னா புக்கை படிச்சுதான் இதெல்லாம் சொல்றானோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. எந்த யூனிஃபார்மும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வேளை டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும், ஒரு சப்கான்ஷியஸ் லெவல்ல உள்ள இருந்து தகவல்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த யூனிஃபார்மும் தேவையில்லை. நான் எந்த ஜென்மத்துக்கும் யூனிஃபார்மும் போட போறதில்லை. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் வந்து
ஒரு 16 இயர்ஸா இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்து எப்படின்னா, இப்போ வெளி உலகத்துல ஒரு தொழில் செய்யறாரு, இல்லைன்னா ஒரு டான்சர், அவங்க வந்து இதே மாதிரி நான் 16 வருஷமா டான்ஸ் ஆடுறேன், நான் வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி முத டான்ஸ் கற்றுக்க போனேன், இல்லை டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா இந்த 16 வருஷத்துல அவங்க இப்போ எவ்வளோ பெரிய ஒரு டான்ஸராக உருவெடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் ஆடுறதுக்கும் அது இயல்பாகவே அவங்க ஆட ஆரம்பிச்சாங்களா, அவங்க ரத்தத்திலே இருந்துச்சா, இல்லை கற்றுக்கிட்டாங்களோ, அன்னையிலேருந்து 16 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தங்க அந்த டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அந்த டான்ஸ்லையோ இல்லைன்னா 16 வருஷமா செய்த ஒரு தொழிலோ, 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச தொழில் இன்னைக்கு எப்படி இருக்கும்? வெளியில கண் பார்வைக்கு கான்சியஸ் மைண்ட்ல நம்ம செய்யறது இதெல்லாம் எது? டான்ஸு, பாட்டு, இல்லை பிஸ்னஸ், இல்லைன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஸ்கூலு, நாங்கள் வந்து அதை வந்து சின்னதாக ஆரம்பிச்சோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது வந்து அந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் கண்ணு முன்னாடி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ 16 வருஷமா வெளி உலகத்துல கான்சியஸ் மைண்ட்ல ஒருத்தர் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தா எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுமோ அதே வளர்ச்சி எனக்குள்ள வந்து இப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன்லயும் அவ்வளோ ஆழமா இந்த 16 வருஷத்துல ஒரே நாள்ல உள்ள போக முடியாது. இப்போ ஒரே நாள்ல இப்போ ஒரு தொழில் செய்யறவர் இருக்கிற அத்தனை கோடியும் கொட்டி ஒரு பெரிய தொழில் கையில இருக்கிற 10 கோடி இருக்கு, 10 கோடியும் ஒரே மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த தொழில பெருசா வரணும்னு எதிர்பார்க்கிறது எவ்வளோ ஒரு முட்டாத்தனம்னு அத்தனை தொழில் பண்றவங்களுக்கு தெரியுமோ அதே கதை தான் இதுலயும் ஒரே நாள்ல எதுவும் வந்துடாது. இது வந்து 16 வருஷம் பிராக்டிஸ், 16 வருஷமா இதே ப்ராசஸ்ல இருக்கு. அப்போ முத 16 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் வார்த்தையை சொல்ல முடியாது, ஏன்னா டீப்பாவே இருக்காது. அது வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் சப்கான்சியஸ் மைண்ட போய் பார்க்குற ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இதை கேட்டு செய்ய ஆரம்பிச்சா அவ்வளவுதான் முடியும் அவங்களால. அப்ப இது வந்து படிப்படியா அந்த ஆழத்தை கூட்டுறது அப்படின்னா நமக்கு நம்ம சொல்ற கதையை இப்ப நிறைய பேருக்கு புரிய வைக்கணும்னா நான் அதை எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து கடலுக்கு அடியில எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா போறீங்களோ, யார் ஆழமா போறாங்களோ போயிட்டு உயிரோட வெளியே வரணும். வந்துட்டா ஜெயிச்சிட்டாரு. அவர் ஆழமாவும் போயிருக்கணும், உயிரோடையும் வெளியே வரணும். வெளியே வந்துட்டாரு, உள்ள போனதை ரீடிங் வச்சு பார்த்துருக்கீங்க, இவ்வளவு தூரம் போயிட்டாரு இவர் வந்து 25 அடி போயிட்டாரு கடல் கடியில. அங்க வந்து ரெக்கார்டு இருக்கு, உள்ள போனதுக்கு மீட்டர் ரீடிங் இருக்கு. திரும்ப உயிரோடையும் வெளியே வரணும், வந்துட்டா அவர் ஜெயிச்சிட்டாரு. யாரோ ஒருத்தர் 35 அடி போனாரு, போனதுக்கான அளவெல்லாம் இருக்கு, ரீடிங் இருக்கு, ஆனா வெளியில வரும்போது பணமாயிட்டாரு, செத்து போயிட்டாரு. அப்ப அவர் ரெக்கார்டு வந்து போனது ரெக்கார்டு மாதிரி இருந்தாலும் அது செல்லாது, அந்த கேம் ரூல் படி தோத்துட்டாரு. அதே மாதிரிதான் இந்த டீப் இன்ட்ராஸ்பெக்ஷனும். இதை முதல் நாளே ரொம்ப ஆழமா உள்ள போக முயற்சி பண்ணா முதல் நாளோ இல்லைன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே போக முடியாது. எப்படின்னா இது தண்ணி, கடல் சொன்னேன் தண்ணிக்குள்ள போறதுன்னு சொன்ன மாதிரியே தான் இருக்கும். உள்ள முங்க ஆழமா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண ஆசைப்படுறோம், சப்கான்சியஸ் மைண்டை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், உள்ள போக ஆசைப்பட்டோம்னா உள்ள புதுசா போகும்போது ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிடும். அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நேரம் உள்ள போனா ஏதோ புரியுற மாதிரி தெளிவடைகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரெஷர் நம்ம உணரும். அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா, உள்ள இருந்தா உயிர் போயிடும், தப்பிச்சு வெளியில ஓடிடு இதோட அப்படின்ற மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ள பிடிச்சி ஒருத்தர் 6 அடிக்குள்ள போனா எப்படி இருக்கும், என்ன சொல்லும், உள்ள போனோம் நல்லா தான் இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ண போறேன், உள்ள இருக்கிறேன்ற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும் சப்கான்சியஸ் மைண்ட் தேடல். உள்ள போனா ஏதோ வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ள போக நினைச்சா கொஞ்ச நேரத்துக்கு மேல தாங்க முடியாது, அந்த ப்ரெஷர் வெளியே துரத்தும், அதுக்கு மேலே இருக்க முடியாது, ஒரு பயம் வந்துடும். இங்கிட்டு போறது அங்கிட்டு போறதான்னு தெரியாது, நீங்க உள்ள போகணும்னு ஆசைப்படியும் போக கூடாது. அப்ப அந்த நேரத்துல பயந்து வெளியே ஓடி வந்துடும். இப்படிதான் இருக்கும் டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன். உள்ள போகணும்னு நினைச்சோம்னா இப்படிதான் இருக்கும். அந்த நிலையையும் தாண்டி யாரோ ஒருத்தர் ஆர்வக்குழல அவங்களுக்கு சிஸ்டமே அலோவ் பண்ணுது, இன்னும் தைரியமா உள்ள போறாங்கன்னா சில பேர் போக முடியுது. சில சூழ்நிலைகள்ல போயிடுவாங்க. அவங்க மனதில் ஏற்படக்கூடிய சில சூழ்நிலை காரணமா ஒரு பெரிய விரக்தி, இல்லை பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விரக்தி, இதுக்குள்ள போனா ஏதாவது கிடைச்சிருமோ அப்படின்ற சிந்தனைக்குள்ள ஆழமா உள்ள போயிட்டாங்கன்னா, சில நேரத்துல அனுபவம் இல்லாம உள்ள போயிட்டாங்கன்னா முங்கி செத்துருவாங்க. ஆனா இங்க சாவு கிடையாது, பிசிக்கலா தான் சாவு.
இங்கே மனதளவில் அவங்க இறந்த நிலைக்கு போயிடுறாங்க, அதாவது மனநோயாளி ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவ்வளோ ஆழமா உள்ள போக முயற்சி பண்ணாங்க, அனுபவம் இல்லாமல் உள்ள போனனால அவங்களோட கான்சியஸ் மைண்ட் இப்போ வெளி உலகத்துல ஒரு மனநோயாளி, ஒரு பைத்தியக்காரன் எதிர்க்க இருக்கிறவர் வந்து போலீஸ்காரனான்னு தெரியாது, அப்பாவான்னு தெரியாது, டாக்டரான்னு தெரியாது, இல்லை சொந்த தம்பியா அம்மாவானே தெரியாது. நம்ம வந்து உங்களுக்கு அவங்கள நேற்றுக்கு நல்லா தெரியாது, நேற்றுக்கு நல்லா பேசியிருக்கான், நீங்க அவனை டேன்னு கூப்பிட்டாலும் அவன் உங்களோட கண்ணை பார்த்து பேச மாட்டான், உங்க முகத்தை பார்க்க முடியாது, எதிர்க்கிறவங்க யாருன்னே தெரியாது. அவன் ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், இல்லை அவன் ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருப்பான். எதனால அப்படின்னா கான்சியஸ்னஸுக்கு அவன் வரல. அந்த சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்குள்ள பயிற்சி இல்லாம ஆழத்துக்குள்ள போனதோட விளைவு உள்ள போய் அதுக்குள்ளே முங்கிடுவாங்க. முங்குனா திரும்ப தப்பிச்சு வெளியே வர தெரியாது, அதுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அதுதான் இந்த மனநோயில ஒரு விதம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விதம். ஏன்னா அதுல பல விதம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்படிதான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயிற்சியை தான் நான் இந்த லாஸ்ட் 16 இயர்ஸா செஞ்சிருக்கேன். இதுல ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் இது வந்து நானுமே வந்து ரொம்ப கான்சியஸா இந்த மாதிரி செய்யறது உணர்ந்து செய்யல. கான்சியஸா எனக்கே தெரியாது நான் இப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் வந்து இந்த 16 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் எனக்கு தெரியாது. அது அப்படி தெரியாம எப்படி செய்யறது, அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு வேலையில இருக்கும், ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும், நமக்கு சரியா அந்த அளவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வேலையா இருக்காது, ஆனா நமக்கு வருமானம் வேணும், குடும்பத்தை ஓட்டணும், வாடகை கட்டணும், இந்த மாதிரி எவ்வளவோ கமிட்மெண்ட் இருக்கு. அந்த வேலைக்கு நம்ம 5 வருஷம் 6 வருஷமா வேலைக்கு போயிட்டு தான் இருப்போம். ஆனா ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அந்த 5-6 வருஷத்துல ஒவ்வொருத்தருக்கும் அன்னைக்கு வேலை இல்லைன்னா வேலை நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து வேற ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கும். எப்ப நேரம் கிடைச்சாலும் அந்த கம்பெனி தான் நம்ம வேலை பார்க்குறோம், அதை பத்தி தான் சிந்திக்கணும். ஆனா நம்ம சிந்தனைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். ஒருத்தருக்கு யாருக்கோ வந்து ஒரு மியூசிக் பத்தி ஆர்வம் இருக்கலாம். அப்ப அந்த மியூசிக் ரிலேட்டடா பாட்டு பத்தியோ இல்லைன்னா அந்த மியூசிக் ரிலேட்டடான ஆர்வத்துக்குள்ள அவங்க போவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும், அது அந்த நேரம் வெளிப்படும். நம்ம கமிட்டடா நம்ம கண்ணு முன்னால செய்யற வேலை நடந்துட்டு இருக்கும் போது இடையில நம்ம இதுக்குள்ளேயே போயிட்டு வருவோம். அந்த மாதிரியான ஒரு வழிமுறையில தான் நானும் கான்சியஸா என் வாழ்க்கை நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து கல்யாணம் பண்ணணும், அதுக்காக சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்டணும், அதுக்காக சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தொழில் செய்யணும். இந்த மாதிரி கான்சியஸா நிறைய குரோத் இருந்துட்டு தான் இருந்துச்சு. எதுலையும் தோல்விலாம் இல்லை, கண்டினியூஸா குரோத் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கண்டினியூஸா வளர்ந்துகிட்டே தான் இருக்கேன் வெளி உலகத்துல கான்சியஸா. அந்த முதல்ல 8 வருஷம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கேன். ஆனா அந்த வேலையும் கமிட்டடா செஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆனா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என் மனசு வந்து இந்த ஆள் மனசுக்குள்ள போயிருக்கு. போய் உள்ளுக்குள்ள நிறைய தேடல்களை தேடிக்கிட்டே இருந்திருக்கு. அது எனக்கு தெரியாது, கான்சியஸா எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள போய் எதையோ தேடிக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இது எல்லாருக்குள்ளேயும் நடக்கக்கூடியதா இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் நம்ம வந்து ஆர்வத்துக்குள்ள நமக்கு ஏற்படுற கேள்விகளுக்கு பதில் தேடி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போறது இயற்கை தான். ஆனா இது வந்து ரொம்ப ஆள் கடலுக்கு போனா நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸும் இந்த தேடல்கள் வந்து எங்கேயும் நிறைவு இல்லாம கண்டினியூஸா எனக்குள்ள நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கான்சியஸா செய்யற வேலைகள் மேல ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில எனக்கு வந்து நான் இந்த உள்ள போய் தேடினதுல அது வரைக்கும் அவ்வளவா ஒன்றும் பெரிதா புரிஞ்ச மாதிரியான ஒரு ஓவியமோ ஒரு பிக்சரோ எனக்கு எதுவும் சரியா தெரியாது. ஆனா அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோல்டன் 10 feet மாதிரி ஏதோ ஒரு ஆழத்துக்கு அப்புறம் தெரியும் போல இருக்கு, தெரியல. அந்த மாதிரி எனக்கு நான் போய் இந்த பாதையில நான் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கேன், ரொம்ப தேடுறேன், எதையோ ஒன்று உணர ஆரம்பிச்சிட்டேன். அந்த 8 வருஷ பீரியட் முடிஞ்சு 2வது 8 வருஷ பீரியட்ல எனக்கு வந்து அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதையோ ஒன்று போய் தேட ஆரம்பிச்சோம், அது வந்து ஏதோ ஒன்று கிடைக்குது, அதுக்கு உருவங்கள் தெரியுது, அது ஒரு ஓவியமா தெரியுது. இது வந்து சாதாரணமா நம்ம எதையோ செஞ்ச மாதிரி தெரியல, இதுல எல்லாத்துலயும் ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சேன்.
அப்போ அந்த ப்ராசஸ் அந்த செகண்ட் 8 இயர்ஸ்ல அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கான்ஷியஸாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை வேலை மேலேயும் எவ்வளோ சக்ஸஸ் பார்த்துருந்தாலும் ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரே நாளில் திடீர்னு நடந்ததுலாம் கிடையாது. வெளியில முழு ஈடுபாடு, உள்ளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஈடுபாடு, இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆரம்பிச்சிச்சு, இப்போ உள்ள முழுமையா ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா நாளாக உள்ள போயிடுச்சு. வெளியில ஈடுபாடு சுத்தமா கம்ப்ளீட்டா கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3-4 வருஷங்கள் ஆயிடுச்சு, 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு நான் இப்ப எந்த தேடலை நோக்கி போகணும்னு கான்சியஸ் மைண்ட்ல எனக்கும் குழப்பம் இருக்கு. நானும் எல்லாரும் மாதிரி சராசரியா வாழ்க்கையை தான் வாழணுமா? ஏன்னா நான் நல்லா சம்பாரிச்சிருக்கேன், நல்லா கோடிக்கணக்காக சம்பாரிச்சாச்சு, பங்களா கட்டியாச்சு, அதுக்கப்புறம் 10-12 லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்கு, வீட்டில் 2 கார் நிற்கிது, 4 வேலை பார்க்கறதுக்கு 10-15 பேர் இருக்காங்க. இவ்வளவும் இருக்கு. சம்பாரிச்சது அத்தனையும் என் கான்சியஸ் மைண்ட்ல சம்பாரிச்சது அப்பா காசு, தாத்தா பாட்டி காசெல்லாம் இல்லை. 35 வயசுக்குள்ள இவ்வளவும் செஞ்சிருக்கேன். இதுல நான் சொன்ன மாதிரி கடைசி 7 வருஷம் 1 ரூபா சம்பாதிக்கல, அதுக்கு முயற்சி எடுக்கல, அதுக்கு முன்னாடியே சம்பாரிச்சாச்சு. அப்ப அதே வேகத்துல இந்த 2வது 7 வருஷம் 8 வருஷத்தையும் நான் கழிச்சிருந்தா இந்நேரம் எவ்வளவு உயரத்துக்கு போயிருப்பேன்றது எனக்கும் தெரியுது, கூட இருக்கிற உறவுகள் அத்தனை பேருக்கும் தெரியுது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்ப என்னோட வீட்டுல இருக்கிற ஒய்ஃபுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இது இல்ல. நான் நல்லா சம்பாரிச்சுட்டானே இருந்தா ஏன் இதை விட்டோம், இவன் என்ன பண்றானே தெரியல அவங்களுக்கு. ஆனா என்னால கான்சியஸா அது மேல ஈடுபாடே வரல. என்ன தோல்வி இல்லை வெளியில, ஆனா ஈடுபாடே இல்லை. உலகத்துல ஈடுபாடு மட்டும் இருந்து எந்த அறிவு ஆற்றல் எதுவுமே திறமை எதுவுமே இல்லைனாலும் மிச்சம் எல்லாமே பின்னாலும் வந்துடும். வெறும் ஈடுபாடு மட்டும் இருந்து, ஆர்வம் மட்டும் இருந்து, ஈடுபாடு மட்டும் இருக்கு, எனக்குள்ள அந்த டிரைவ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு உணர்வு, உந்து சக்தி, அது ஒரு விஷயத்துல இருக்கு. ஆனா மிச்சம் எனக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லைனாலும் மிச்ச உலகத்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் நம்ம தேடி வந்துடும் அந்த உந்து சக்தி இருந்தா. ஆனா வெளியில எனக்கு அந்த உந்து சக்தி போச்சு. என்னோட பிசினஸ்ல பீக்ல இருக்கும் போதே போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி 1 நாள் 2 நாள் இல்ல, உள்ள அரைகுறையா இருந்ததுக்குள்ள முழுசா போயிடுச்சு. வெளியில சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இப்ப சுத்தமா ஒரு ஸ்டேஜ்ல வெளியில எதுவும் இல்ல, உள்ளதான் உள்ள முழுக்க போயிடுச்சு. அப்ப இப்ப நான் உள்ள இருந்து இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையானதும் ஒரு தனி மனிதனை பற்றியும் அவனுக்கு தேவையானதும் நிறைய சொல்ல முடியும். இதுதான் இதுக்கு முன்னால ஹிஸ்டரியில இருந்த பிலாசபர்ஸ் எல்லாரும் செய்த முறை, இதுதான் செஞ்சிருக்காங்க. இது இப்ப இயற்கையா இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒருவேளை கம்ப்யூட்டர்ல ஏதோ 486 அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பென்டிஎம்னு ஒன்று வந்துச்சு, பென்டிஎம் 1, பென்டிஎம் 2, பென்டிஎம் 3, பென்டிஎம் 4 அப்படியே அப்கிரேட் ஆச்சுல. அது சமுதாயத்துக்கு தேவை, மக்களுக்கு தேவை. அதனால ஒவ்வொரு தலைமுறையா மாறி மாறி வர 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 அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெளியில அப்கிரேட் ஆயிட்டு இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பொருள் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி இந்த பிலாசபர்ஸும் இயற்கையில இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் உருவாகதான் செய்வாங்க. இதை தடுக்க முடியாது. இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு, நடந்துகிட்டே தான் இருக்கும் இனிமேலும். ஆனா இதுல என்னன்னா, இப்ப என்னதான் ஹம்பிள், நம்ம அதுவும் இந்திய கலாச்சாரப்படி நம்ம மனிதர்கள் எல்லாருமே இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஹம்பிளா தான் வாழ்றோம். அப்படின்னா என்ன ஹம்பிள்னா, அந்த ஹம்பிள்னஸ் எந்த அளவுக்கு போயிருதுன்னா தனக்குள்ள இருக்க உண்மையை கூட வெளியில சொல்றதுக்கு கூட தயக்கம். அப்படி தயங்கி அப்ப அவனுக்குள்ள இருக்கிறதே என்னைக்கு வெளியவே சொல்லாமே செத்து போயிடும். இதுதான் இந்திய மக்களோட கலாச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய கேடு என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நானும் ஹம்பிளா இருக்க தான் விரும்புறேன். ஏன்னா நானும் இந்தியனா தான் வாழ்ந்திருக்கேன், பிறந்திருக்கேன். ஆனாலும் உண்மையை சொல்லும் போது தைரியமா சொல்லிதான் ஆகணும். அதுல என்ன சொல்லணும்னா, எப்படி இப்ப வெளியில கம்ப்யூட்டர்ல மேல 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 கம்ப்யூட்டர்லாம் இல்லை, வீடு கட்டணும்னா கூட இன்னைக்கு இன்னும் புது டிசைன், புதிய ஆர்கிடெக்ட், புதிய ஸ்ட்ரக்சர், உலகத்துல எல்லாமே பிரம்மாண்டமா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த பிலாசபர்ஸ் அவங்க அந்த காலத்திலேயே அவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அவங்களுக்கு இருக்கிற பெருமை உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். அதுல சந்தேகம் இல்லை. நானும் அவங்களை எல்லாரையும் மதிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன். ஆனாலும் என்ன புரிஞ்சுக்கணும், உண்மை என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்கள கடவுளா கும்பிட்டு விட்டு
இன்னைக்கு உங்க சமுதாயத்துல ஒருத்தன் உங்களை மாதிரி நடமாடுற ஒருத்தன் சட்டை பேண்ட் போட்டுட்டு வந்து பேசினா அவன் வந்து முட்டாள் திருடன்னு நினைச்சா அது சமுதாயத்துக்கு தான் கேடு இல்ல. எல்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த பிலாசபி பேசுறவங்களும் வளரதான் செய்வாங்க. ஒவ்வொரு தலைமுறை தாண்டி ஒவ்வொரு தலைமுறை வரும்போதும் அவங்களும் தேய மாட்டாங்க. எப்படி வெளியில மிச்ச டெக்னாலஜில இருக்கக்கூடியவங்கலாம் வளர்றாங்களோ அதே மாதிரி இப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க பழைய மனிதர்கள் என்ன பேசினாங்களோ என்ன புரிய வச்சாங்களோ அதை விட இன்னமும் ஆழமா இன்னமும் தெளிவா தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த ஜீன் வழியாவே வந்துடுது, அவங்க ரத்தம் வழியாவே அவங்க அப்கிரேட் ஆகிடுறாங்க அடுத்தடுத்த லெவலுக்கு. அது இயற்கை, இது இயற்கையோட ப்ராசஸ். அந்த விதத்துல இப்ப நான் என்னை பத்தி இந்த ஹம்பிள்னஸை கான்சியஸா தெரிஞ்சிருந்தும் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் இப்ப செஸ் விளையாட்டுல ரஷ்யன் ஜெயண்ட்ஸ் ஒரு காலத்துல கேரி காஸ்ப்ரோ கார்ப்ரோ அப்படி இருந்தவங்க மத்தியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாத் ஆனந்த் ரொம்ப யங் ஏஜ்லேயே மேபி 30-35 இல்லை இன்னும் கம்மி வயசுலேயே போய் அவங்க அளவுக்கு மோதி எத்தனையோ தடவை உலக சாம்பியனாக வந்திருக்காரு அவர். அவ்வளோ ஒரு உயரத்தை அடைஞ்சாரு சின்ன வயசுலேயே. அவ்வளோ பெரிய தாத்தாக்கள் அவங்களாம் பெரியவங்கள எப்படி காலி பண்ணாருன்னு நம்ம அவரை நினச்சி பெருமைப்பட்டு இருந்தோம், இன்னமும் பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அவரை இப்போ அவரோட 42வது வயசுல அவர் வயசுக்கு பாதி வயசு இருக்கிற மேக்னஸ் கால்சன்ற ஒரு பையன் காலி பண்ணிட்டான், நம்ம சென்னையிலே வச்சு தோக்கடிச்சிட்டான். இது என்னன்னா இதுதான் இயற்கை, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்படி விஸ்வநாத் ஆனந்த் ஒரு புதிய தலைமுறையா உருவாகி அவரு ரஷ்யன் ஜெயின்ஸ் இந்தியாவில் அந்த அளவுக்கு கூட அந்த சீசன்ல செஸ் விளையாட்டு பிரபலமா சொல்லி கொடுக்கறது கூட அவருக்கு ஆள் இருந்துச்சா, இவர் ஜெயிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கா ஆள் இருந்துச்சான்னு கூட தெரியாத நேரத்துல ரஷ்யன் ஜெயின்ஸ் அங்க இருக்க தாத்தாக்கள் அடிச்சு காலி பண்ற அளவுக்கு உலக ஃபேமஸ் அவர் வந்தாருன்னு நம்ம பெருமைப்பட்ட அந்த காலம் போய் அடுத்த ஜென்ரேஷன் காலேஜுக்கு போற பையன் மாதிரி ஒருத்தன் வந்தான், அவன் கண் பார்வை அவன் குழந்தை மாதிரி இருக்கான், அவன் அடிச்சு காலி பண்றான் விஸ்வநாத் ஆனந்த. இது நமக்கு பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருந்தாலும் இதுதான் உலக இயற்கை. அடுத்தடுத்து வர ஜீன் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன் இன்னமும் வலிமையா தான் வரும், எல்லா துறையிலையும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிலாசபிலையும் இந்த மாதிரி டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒருவேளை சப்கான்சியஸ் மைண்ட்ல மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பேச முடியும்னா பேச முடியும். அதுக்காக பிலாசபி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா மேஜிக் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்கள் பல உண்மைகள் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அது போக இந்த உலகம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி டீப்பா ஆழமா ஒருத்தர் அவங்களுக்குள்ள போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆழமா உள்ள போக 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க அந்த டனலோட இன்னொரு ஓட்ட வெளியே வருவாங்க. அது என்னன்னா அவங்களுக்குள்ள தெரிஞ்சிடும், ஆழமா உள்ள போய் நிறைய செய்திகள் சேகரிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அது வெளியே வரும். எந்த பக்கம் வரும்னா உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கு வந்துடும். அதனால உலகத்தை பத்தி அவங்க நல்லா பேசுவாங்க. ஏன்னா உலகத்தை பத்தியான முழு ஒரு ஓவரால் ஒரு இமேஜ் ஒரு புரிதல் இல்லாம ஒருத்தர் தன்னை பத்தி பேச முடியாது. ஒருத்தர் தன்னை பத்தி நல்லா ஆழமா பேசணும்னா அவங்களுக்கு உலகத்தை பத்தி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பிலாசபி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நம்ம கண்ணுக்கு சாதா மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, இந்த உலகம் எப்படி இயங்கணும், இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் எப்படி இயங்கணும், எப்படி இயங்கினா என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபார்முலா அப்படின்னா யாரு செஞ்சாலும் அது அத்தனை பேருக்கும் பொதுவானது. அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இந்த மாதிரி பிலாசபி சொல்லி தர முடியும் உலகத்துக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவான ஃபார்முலாஸ் இருக்கு. அதை எவன் செஞ்சாலும் அப்படிதான் நடக்கும். ஆனா ஒவ்வொரு மனுஷனும் இங்கே யூனிக், ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவம் வாய்ந்தவன். அவனுக்கு பொதுவான அத்தனை மனிதர்களுக்கும் இயங்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன அதை சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சாக வேண்டிய ஃபார்முலாஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி, ஒவ்வொருத்தனும் யூனிக்கா இருப்பான். அப்ப அவங்களோட சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி சில புரிதல் அவங்களுக்கு விளக்கணும்னா அவன் வாழ்க்கையில ரொம்ப பிரம்மாண்டமா வாழவும் வைக்க முடியும். ஸோ என்னோட இந்த இந்த நோக்கம், இந்த பேச்சை வெளியே கொண்டு வரணும். இனிமேல் என்னோட வாழ்க்கை மொத்தத்தையும் என்னோட உயிர் இருக்கிறதுக்கு இதுக்காக தான் வாழணும் அப்படின்னு
நான் நினைக்கிறதுல 2 அடிப்படையான நோக்கம் தான் இருக்க முடியும் ஒரு பிலாசபருக்கு, எந்த ஒரு பிலாசபருக்கும். நம்பர் 1, தனி மனிதனோட வாழ்க்கையை மேம்படுத்துறது எப்படி பண்ண முடியும் அது. நம்பர் 2, இப்போ தனி மனிதனை மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பிலாசபரோட கடமை பொதுவாக. அதாவது தத்துவங்களில் சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஒரு தனி மனிதனை மேம்படுத்துறது ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு மேன்மைப்படுத்துறதை விட வெளி உலகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குனா, அந்த சூழ்நிலைங்கிறது ஒரு சிஸ்டம், பல விதமான சிஸ்டமை கிரியேட் பண்ணோம்னா, சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணால் கலாச்சாரமாக கிரியேட் பண்ணலாம், கலாச்சாரம் சட்டமாக கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி வெளி உலகத்தில் ஒரு நல்ல சிஸ்டம், பல விதமான சிஸ்டமை கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் அதுக்குள்ளே டோனப் ஆயிடுவான். அவனை எப்படி நம்ம உருவாக்கப்படுத்தணும்னு நினைக்கணும், அவன் எப்படி உருவாகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வெளி உலகத்தில் சிஸ்டமை கிரியேட் பண்ணால் அவன் ஒவ்வொருத்தனும் அதுவாகவே உருவாகும், அவனுக்கு தெரியாமே மாற்றத்துக்கு மாறிடுவான். ஸோ அந்த வேலையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிலாசபராக இப்போ இங்கே 2 விஷயம் தான் என்னோட நோக்கம். ஒன்று, இந்த மொத்த உலகமும் இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரியுது, அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். இன்னொன்று, ஒவ்வொரு தனி மனுஷனும் யூனிக், அவங்களுக்கும் சில நேரங்களில் தனிப்பட்ட சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இது 2 தான் என்னோட நோக்கம். இது 2க்காக தான் நான் என்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக வாழணுன்றது. நான் கான்சியஸாக எடுத்த அதுக்கு முடிவு. நான் இந்த முடிவுக்கு வரக்கூடாது, நானும் கான்சியஸாக எல்லாரு மாதிரியும் இந்த 35 வயசுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த கடைசியாக ஒரு 7-8 வருஷம் நிறைய முயற்சி பண்ணி பார்த்து, நானும் கஷ்டப்பட்டு காசு மேலே ஆசைப்பட்டு, பொருள் மேலே ஆசைப்பட்டு, வீட்டு மேலே ஆசைப்பட்டு, கார் மேலே ஆசைப்பட்டு வாழ முயற்சி பண்ணி தோத்துட்டேன். ஸோ என்னோட கான்ஷியஸ் டிசிஷன்ஸ் எதுவுமே ஜெயிக்கல. இது என்னோட சப்கான்ஷியஸ், நான் டிசைட் பண்ணுறது இல்லை, சப்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து வர்றது கான்ஷியஸ் டெசிஷன் நம்ம எடுக்கிறது. சப்கான்ஷியஸ் டெசிஷன் இட் வில் கம் ஃப்ரம் வித்தின். அது உள்ளேருந்து வெளியில் தள்ளிடும். அதை நான் எத்தனையோ தடவை வரக்கூடாது சாதாரணமாக வாழ்ந்தேன். இப்படி கிட்டத்தட்ட இந்த உலகம் என்னை சாமியார்னு பார்க்குது. இப்போ நான் ஒரு பிலாசபர்னு சொன்னால் நீ சாமியாரான்னு கேட்குது. ஆனால் என்னோட உருவத்துக்கும் என்னோட உடலுக்கும் நான் சாமியார்லாம் கிடையாது. நான் ஒரு பிலாசபர். டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒருத்தர், நான் மெடிடேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எதுவும் கற்றுக்கிட்டு செய்யலை, இது இயற்கையான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் இவ்வளோ வருஷமாக இருக்கேன். ஆனால் இப்போ என்னை வெளி உலகம் என்னை வேறு மாதிரி பார்த்தா கூட இதை நான் செய்யணும்னு இன்னைக்கு முடிவு நான் எடுக்கலை. இது அதுவாக நடந்துருச்சு. அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட நோக்கத்தை. ஸோ இதை தான் என்னோட வாழ்க்கையை நான் செய்ய போகிறேன். இப்போ எனக்கு இதுக்கு என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிவி சேனல்ஸில் எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தா அது நேரில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இதை எப்படிலாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இது கேம் ஷோவாக பண்ண முடியும். இன்றைக்கி ஒருவேளை கமர்ஷியலாக இதை செய்யணுமே, இது ஏதோ தத்துவம், இது ஏதோ தாத்தா மாதிரி ஏதோ ஒருத்தர் உட்காந்து பேண்ட்டு சட்டை போட்டு பேச போகிறாரு அப்படிலாம் இல்லை. என்னோட இன்னொரு நோக்கம் இப்போ இதை செய்கிறது என்னோட புரிதலும் சரி, நோக்கம் மட்டும் இல்லை, என்னோட புரிதலும் சரி. இப்போ அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஜெக்கியை பற்றி சொன்னேன். அவரை பார்த்தா பேராசூட்லேருந்து குதிக்கிறாரு, பேராகிளைடிங் பண்ணுறாரு, பைக் ஓட்டுறாரு, ட்ரக்கிங் போகிறார் சாமியார். நீங்கள் இந்த மாதிரி ஒருவேளை டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறவரை சாமியாரா அப்படியே போய் சாமியான்னு பயபக்தியாக கையெடுத்து கும்பிட்டு ஓடி வந்துடுவோம், சாமி சாபம் விட்டுருவோன்ற காலம் போயிடுச்சு இல்லை. இப்போ எனக்கு முந்தைய ஜென்ரேஷனில் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரக்கிங் போகலாம் வாங்கன்னு கூப்பிட முடியுது அவரால். அவர் பேராகிளைடிங் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனுஷனாவே வாழ்ந்துக்கிட்டு சில விஷயம் அவரால் பேச முடியுது, செய்ய முடியுது. ஏன்னா அவர் உண்மையிலேயே சராசரி மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷங்க தானே. இது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு இந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் ஆகுது நல்லா. இப்போ எனக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் இருக்கு, ரிலேட்டட் சாஃப்ட்வேர் இருக்கு, அது வெளியே வருது. இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இவ்வளோ பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகணும், எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. அதனால தான் எல்லாருக்கும் யூனிக்னு சொல்றேன். அந்த மாதிரி இப்போ என்னோட புரிதல் என்னன்னா, இன்னைக்கு இதை நான் இவ்வளோ இப்போ ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய சாமியார் செயலாக இருந்தது. இன்னைக்கு எப்படி ஜெக்கி காலகட்டம் வரைக்கும் இதை அவர் கொஞ்சம் எளிமையாக சொல்ல முடியுதோ, என்னோட புரிதல் படி அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அடுத்த 15லேருந்து வெறும் 30 வருஷத்துக்குள்ள இதை நான் செய்கிறேனோ இல்லையோ, இந்த உலகம் முழுக்க ஏற்கனவே இதுக்கான வேலைகள் தொடங்கியிருக்கும். என்ன மாதிரியே எங்கெங்கேயோ மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இதுக்கான முயற்சியை அவங்களுக்கு தெரியாமே என்ன மாதிரியே
சப்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து கண்டிப்பாக செய்வாங்க. இது எதுக்கு இந்த செயல் செய்யணும் அப்படின்னா, இதோட நோக்கம் என்னன்னா, இப்போ வெளி உலகத்தில் இவ்வளோ பயங்கரமான வளர்ச்சி இருக்கு, எவ்வளவோ பயங்கரமான வளர்ச்சி நம்ம கண்ணில் பார்க்குறோம். இந்த வளர்ச்சிகள் எல்லாத்தையும் புரிஞ்சு தன்னோட உடம்புல தாங்கி மனதில் தாங்கி செயல்படுறதுக்கு நான் சொல்ல போகிற கருத்துக்கள், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களோட சாதா மொபைல் ஃபோனுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ப்ரோக்ராமும் உள்ளே போகணும். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உள்ளே எடுத்துக்காம அடுத்த ஜென்ரேஷன் நகர்ந்து கூட போக முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இல்லாமல் போயிடும். இப்போ நானோ இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிலாசபர்ஸ் தேவை. எதுக்கு தேவைன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த புது செட் ஆஃப் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும், புது புது தகவல்கள் உள்ளே போகணும், புது புது ப்ராசஸை கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள இருந்து புது புது சூழ்நிலைகளை உருவாக்கணும். அந்த அவசியம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா என்னன்னா, அடுத்த 30-40 வருஷத்துல இன்னைக்கு நான் பேசுற விஷயம் ஒருவேளை ஒரு பிரம்மாண்டமான விஷயமா பல பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அடுத்த 30-40 வருஷத்துக்குள்ள இதே விஷயத்த ரோட்ல நடக்கிற ஒருத்தர் சாதாரணமான வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, விவேகானந்தர் காலத்துல அவர் ஒருத்தர் விவேகானந்தர்னா இன்னைக்கு நமக்கு தெரியாம பல லட்சம் கோடி விவேகானந்தர்களாதான் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் அன்னைக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல வாழ முடிஞ்சோ, என்ன குவாலிட்டியா ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அதே குவாலிட்டியில தான் இன்னைக்கு நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியாது நமக்கு. அதுல பல பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் உலகம் இயங்குது. அதே மாதிரி இன்னைக்கு நான் பேசுறது ஏதோ பெரிய வேற்று கிரகத்து ஒளி மாதிரி ஏதோ ஒரு பேச்சு மாதிரி யாருக்கா கேட்டுச்சுன்னா அதுவும் உண்மை இல்லை. இனி அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களோட அதுக்கான விதைகளோட தனக்குள்ள இருப்பாங்க. அதை உருவாக்க போறோன்றது தான் என்னோட எண்ணம். இதுக்கு வந்து எனக்கு முதல் நேரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவி சேனலில், நல்ல டிவி சேனலில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இதில் நேரில் டிஸ்கஸ் பண்ணி இதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோவாக பண்ணலாம். ஏன்னா என்னோட முதன்மையான நோக்கம் வந்து இதை வெளியே கொண்டு போகணுங்கிறது தான். இது வந்து நான் முதன்மையான நோக்கமும் தெளிவாக தான் சொல்கிறேன். நானும் வந்து புத்தர் மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே போயிடணும்னு நினைக்கல. குடும்பத்தோடு வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால் ஒருவேளை பொருள் அப்படின்றது எதுவும் இருந்துச்சுன்னா, பொருள் தேர்வு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பின்னால் இருக்கு எனக்கு. இன்னைக்கு இந்த டிவி ஷோக்கு 5 பைசா தேவையில்லை. நான் ஏற்கனவே 7-8 வருஷம் என் குடும்பத்தை அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், எந்த வருமானமும் இல்லைன்னா கூட. அதனால் இன்னும் கூட 10 வருஷம் நடத்துகிற அளவுக்கு ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த டிவி சேனல்லே சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சம்பாதிக்கணும்னு தான் என்னோட எண்ணம்னா, அது பல விதமாக ஏற்கனவே சம்பாதிச்சிருப்பேன், இனிமேலும் சம்பாதிக்க முடியும் என்னால். ஸோ எனக்கு இது வெளியே கொண்டு போகணுன்றது தான் ஆசை. அதை வந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டு வரணும்னு நினச்சாலும் நான் கான்ஷியஸ் மைண்ட்லையும் நான் நல்ல திறமையானவன் தான். எனக்கு கூட மீட்டிங் கொடுங்க, நான் நேரில் உட்காந்து இதை எப்படி கமர்ஷியல் சக்ஸஸ் கொண்டு வர முடியும்னு கொண்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த டிவி சேனலில் பண்ணாலும் மொத்த தமிழ்நாட்டையும் ஒரு சீசனுக்கு இந்த பக்கம் திருப்ப முடியலன்னா நான் உயிரோடு இருக்கிறதுலே அர்த்தம் இல்லை, நான் இந்த பேச்சு பேசுறதுலே அர்த்தம் இல்லைன்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு இதை பவர்ஃபுல்லான ஒரு ஷோவாக தான் ஆக்கணும், அதுதான் என்னோட எண்ணம். அதனால தான் அவரோட சாதாரண டிவி சேனல்களுக்கு நான் அப்ரோச்சும் பண்ணல. கொஞ்சம் நல்ல பெரிய பிளாட்ஃபார்ம் வேணும். முட்டைக்குள்ள வந்து உயிர் இருந்தால் மட்டும் பத்தாது, வெளியே என்விரான்மெண்ட்லையும் அதுக்கேற்ற ஒரு வெப்பம் இருக்கணும், ஒரு சூடு இருந்தால் தான். நான் முட்டையா இருந்தேன்னா என் முட்டைக்குள்ள உயிர் இருக்குன்னு நான் நம்பினாலும் எனக்கு சரியான ஒரு மேடை கொடுங்க, வெளி சூழ்நிலையை கொடுங்க, எனக்குள்ளேருந்து உயிரை கொண்டு வரேன். ஸோ அந்த வெளி சூழ்நிலைங்கிறது தான் நான் எதிர்பார்க்குற ஒரு நல்ல டிவி சேனல். அவங்க இல்லாமல் இதுக்குள்ளேருந்து உயிர் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத நானும் நம்பலை. வெளியிலையும் நல்ல சூழ்நிலை இருக்கணும், இருந்தால் தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த எண்ணத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு ப்ரோக்ராமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும். என்ன மாதிரி வேணால் கொடுக்கலாம், ஒரு டாக் ஷோவாக கொடுக்கலாம், கேம் ஷோவாக கொடுக்கலாம், இல்லை ஒரு லைவ் ஷோ கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதை டிஸ்கஷனில் எக்ஸ்பர்ட் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஒரு ஷோவாக கொண்டு வரலாம். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப விரைவில் எதிர்பார்த்துட்ருக்கேன். நன்றி, தேங்க்ஸ்.